ஆகவே நீங்கள் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆமேன். ஆகவே நீங்கள் சோதனை வரும்போது கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அது தைரியமாக இதுக்கு முகம் கொடுங்கள். ஆகவே அது மிகுந்த எங்களுக்கு சந்தோஷமாய் நாங்கள் எண்ணும் பொழுது அந்த சோதனையிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். அடுத்த 5வது காரியம், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் எங்களுக்கு நம்பிக்கை, வேறொரு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வாக்கு பண்ணுவாங்க, வாக்கு அவங்களால செய்ய, ஏன்னா அவங்களும் மனுஷர்கள் தானே, சில வேளை அவங்க வாக்கு மாறிடுவாங்க. அநேகர் எங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அவங்க செய்யாமல் போவோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மாத்திரம்தான் மாறாதவர், அவர் கைவிடாத தேவன். ஆகவே நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போம். உபத்திரவத்திலே பொறுமையாக இருப்போம். உபத்திரவத்திலே நாங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவம் எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவமான சூழ்நிலையில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அடுத்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ நாங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். இப்போ நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தால் தான் இந்த நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உபத்திரவத்தில் என்ன உபத்திரவம் வந்தாலும் நாங்கள் பொறுமையாக எங்களால் இருக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது, எங்களை தைரியப்படுத்துகிறது. ஆகவே நாங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை, அநேக உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போனா. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவள் போய் தேவ சமூகத்தில் தேவாலயத்தில் ஜெபிக்கிறா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆகவே தேவன் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் நாங்கள், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் வருவார், எங்களை கூட்டிகிட்டு போவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அவர் வருவார், நிச்சயம் வருவார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தான் நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். நாங்கள் எவ்வளோ கொடிய தரித்திரத்தில் இல்லாமையில் உபத்திரவத்தில் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நேரத்திலும் நாங்கள் தேவனை நம்பி படியால் தான் தேவன் எங்களை அவருடைய வார்த்தையினாலே இன்னைக்கு நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்கணும். காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். 5வது காரியம். 6வது, இல்லாமையிலே சந்தோஷமாக இருங்கள். எங்களுக்கு இல்லாமை, எங்கள் குறைவான நேரத்தில் எங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இல்லாமையிலே சந்தோஷமாக இருங்கள். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17, 18 நாங்கள் வாசிப்போம். அப்போ நாங்கள் இல்லாமையின் போது எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்? எங்களுக்கு அநேக குறைவுகள் வரும். அந்த இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்கள் நம்பிக்கை என்ன? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவரே நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவன் என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளைவிக்காமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படியான இல்லாத சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா தேவன் அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால நாங்கள் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு குறைவு, இந்த நேரத்துல எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார்.
நமக்கெல்லாம் இந்த நானாக உலகத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டோம். எதுவும் இல்லாட்டி நாங்கள் அப்படியான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மலாம் நாங்களாம் கடந்து வந்திருக்கோம். ஒரு இல்லாத இக்கட்டான எல்லா நேரத்தையும் நம்ம என்ன செய்வோமோ அப்படிங்கிற ஒரு துக்கம் பாடு ஒரு வேதனைக்குள்ளாக தான் நான் கடந்து போயிடும். இப்போ நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையில தேவன் இருக்கிறார். அவர் எல்லாம் நடத்துவார், அவர் தேவைகளை சந்திப்பார், நாங்கள் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான காரியங்களை அவர் செய்வார் என்கின்ற விசுவாசம், அந்த விசுவாசம் தான். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றார் ஆபக்குக்கு 3ஆம் அதிகாரம் இந்த 17ஆம் வசனத்தில், இப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் தைரியமாய் இருப்பேன், சந்தோஷமாய் இருப்பேன், ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து கடைசியாக நாங்கள் பார்ப்போம், கொடுப்பதிலே சந்தோஷமாக இருங்கள். கொடுப்பதில் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார். அதற்காக ஜனங்கள் இப்போ கொடுக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் போய் இந்த 2 நாளாகாம 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்காய் விதைக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமாய், நாங்கள் தசம பாகமாக இருக்கலாம், காணிக்கையாக இருக்கலாம், முதல் பலனாக இருக்கலாம், இல்லை அந்த நாங்கள் சமைக்கிற காரியம் நாங்கள் அநேகரெல்லாம் கொடுத்தீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய நேரங்களை கொடுத்தீங்க, காலங்களை கொடுத்தீங்க, எல்லாவற்றிலும் நாங்கள் கொடுக்குற காரியத்தில் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது ஜனங்கள் பாருங்கள் அப்படியாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் சொல்லுகிற அளவுக்கு அவரை எண்ணி பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆகவே நாங்கள் இந்த கொடுக்கிற காரியத்தில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பாருங்க, வானாதி 6வது வசனம், வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அப்போ அந்த நேரத்தில் தான் தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வேலை செய்கிறாங்க, வெள்ளி தங்கம் அப்படி எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. இன்னைக்கு நாங்கள் தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது நாங்கள் மனம் கசந்து விடாதபடி நாங்கள் மிகுந்த சந்தோஷமாய் அதை நாங்கள் எண்ணும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ தேவனுக்காய் நாங்கள் கொடுத்த ஒருவரும் நாங்கள் தரித்திரர் ஆவதில்லை. தாவீது தன் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருந்த அந்த வாஞ்சை நிமித்தம் தான் சேர்த்து வைத்த அத்தனையும் கர்த்தருக்காக கொடுத்தான், மக்களும் கொடுத்தார்கள். அப்போ தாவீதன் தன் தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சை, இன்னைக்கு நீங்கள் தேவன் மேலே அன்பு வைத்திருக்கீங்களா? நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் தேவன் மேலே உள்ள அந்த அன்பு வெளிப்படுது. அவர் சேர்த்து வைத்திருந்த அத்தனையும் கர்த்தருக்காக கொடுத்தான். தாவீது கொடுத்தது மேலே ஜனங்களும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தேவன் மேலே வைத்திருந்த அந்த அன்பு வெளிப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் கொடுப்பதில் சந்தோஷமாக இருக்கணும். ஆகவே அதன் பலனை தேவன் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாங்கள் பார்த்தோம், பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் வேண்டுகிறேன். முதலாவது நாங்கள் துக்கத்தில் சந்தோஷமாக இருங்கள், 2வது உபத்திரவத்திலே சந்தோஷமாக இருங்கள், 3வது பலவீனத்திலே சந்தோஷமாக இருங்கள், 4வது சோதனையிலே சந்தோஷமாக இருங்கள், 5வது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், 6வது இல்லாமையிலே சந்தோஷமாக இருங்கள், 7வது கொடுப்பதிலே சந்தோஷமாக இருங்கள். இந்த இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே நாங்கள் அனைவருமாய் எழுந்து நின்று நாங்கள் ஒரு விஷயம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நல்லவர், தேவன் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுக்காய் நாங்கள் கொடுக்கும் பொழுது, விதைக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் நல்ல தேவன், அற்புதமான தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே நீர் எங்களை தைரியப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. அல்லேலூயா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை தாங்கி நடத்துகிறபடியால் ஆண்டவரே மை துதிக்கிறோம் 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 சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ராஜா,
நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, 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 நன்றி. உன்னதமான தேவனே நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, உம்முடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கீங்க சுவாமி. ஓ, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ராஜா. எல்லா நேரங்களிலும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னீங்களே. உம்முடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். நாங்கள் அந்த பாடலில் ஒரு சரணத்தை பாடி நாங்கள் மிகுதியான வேலை கடந்து செல்வோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை போதிக்க அப்பா நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் அழைத்து உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய வார்த்தையை பேசும்படி நீங்கள் தெரிந்தெடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா நான் என்னை மேன்மை பாராட்ட பெருமைப்படுத்த என்னிடத்திலே ஒன்றும் அல்ல சுவாமி, எல்லாமுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஆண்டவரே இந்த பூமியில நிற்பது நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே அப்பா எத்தனை நேரங்கள்ல ஆண்டவரே நான் ஏன் வாழ்கிறேன் என்று கூட யோசித்த நேரத்திலே நீங்க வாழ வைத்திருக்கீங்க, ஜீவனை கொடுத்திருக்கீங்க, சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கீங்க. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா அந்த நாளில் வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் சுவாமி நீங்க எங்களோடு இருக்கீங்க என்ற தைரியத்தோடு கூட நாங்கள் அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்ப்பா. நீங்க எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.